எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து பாரில் இருக்கும் போது அங்கே இந்த ஃபெங்லி வந்து பிரச்சனை பண்ணுற வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த எபிசோட் இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ கூட அந்த ஃபெங்லி வந்து பிரச்சனை பண்ணுறாளா, இந்த டைமில் கரெக்டாக அங்கே ஹட்டிங் வந்து ஃபெங்லி அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த மிஸ்டர் ஜியாங்கும் ஒன்றா சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது. உண்மையாகவே நான் ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்காக நான் என்னோட உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு ஹீரோயினை கரெக்ட் பண்ண அவன் ட்ரை பண்ணுறான். பட் ஹீரோயின் அது எதுக்குமே இடம் கொடுக்கவே இல்லை. உங்கள் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்ல, அப்போ ஹீரோயின், நான் உங்ககிட்ட டைரெக்டாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஆக்சுவலி யாருமே என்னோட ஸ்டூடியோவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, பட் நீங்கள் பண்ணீங்க. ஸோ அந்த நன்றி கடனுக்காக தான் இன்னைக்கு உங்கள் கூட வந்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது உங்கள் கூட. ஆனால் உங்ககிட்ட நான் ஒர்க்குக்காக மட்டும்தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, ஸோ ஒர்க்கை தாண்டி நமக்குள்ளே எதுவும் இல்லைன்னு சொல்ல வர. ஆமாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, பட் நான் இன்னும் சிங்கிள் தான், நான் உண்மையாகவே சிங்கிள் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆனால் நீங்கள் பிரிய போகிறீங்க, அதோட உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டேனே. இருக்கட்டும்ங்க, அது எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க பிரச்சனை. அதை நாங்களே பேசி சால்வ் பண்ணிப்போம். மற்றபடி யாரும் அதுக்குள்ளே வரணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாத்தையுமே சைடாக நின்று நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பானா, அவனுக்கு கேட்கும் போது கொஞ்சம் டச் ஆகிடும். இப்போ இந்த ஜியாங்கும் நம்ம ஹீரோயினை விடமாட்டான். அப்போ ஹீரோயினும், இங்கே பாருங்க, நான் உங்களை கிளியராக ஒரு இன்வெஸ்டராக மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகே, நீங்கள் இன்வெஸ்டராக என்னை பார்க்குறீங்கன்னா நான் ஒரு இன்வெஸ்டராகவே இருந்துக்கிறேன். பட் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள ஜென்யூனான ஃபீலிங்ஸும் வரும் தானே அப்படின்னு கேட்கும் போது கரெக்டாக ஹீரோ அங்கே வந்து, ஏ ஹனி, என்ன இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வந்திருக்க, கால் பண்ணால் நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லும் போது, கவலைப்படாதீங்க, அவங்கள நான் தான் கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஜியாங் சொல்கிறான். ஓ நீங்களா, நீங்கள் இவளோட இன்வெஸ்டர் தானே, நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் விட்டுட்டீங்கல்ல, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவன் இருக்கட்டும் நான் கிளம்புறேன், எப்படி பார்த்தாலும் நாளைக்கு அவளை நான் மீட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து போக, உடனே ஹீரோ ஜியாங் கிட்ட போய், இங்கே பாரு ஜியாங், நீ ஒரு ப்ளே பாய்னு எனக்கு தெரியும், ஆனால் உன் வேலையை என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி முறைக்க, ஜியாங் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். தென் நம்ம ஹீரோயின் அவங்க ரூமுக்கு போனோன்னு சொல்லி லிஃப்ட்டில் ஏறும் போது அப்போ ஹீரோ லிஃப்ட்டை திறந்துட்டு, நீ ஜியாங் கிட்ட பேசினதை நான் கேட்டேன், நமக்குள்ளே இருக்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும்னு அவங்ககிட்ட சொன்னியே. ஆமாம், சால்வ் ஆகிடும், நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா எல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு ஹீரோயின் லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ண, ஹீரோ திறந்துட்டு, இல்லை நீ அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கே பாருங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நான் கிளம்பணும், முதல்ல அந்த வெளியே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த ஓப்பனிங் பட்டன்லேருந்து கையை எடுத்துடுறான். ஆனால் டோர் க்ளோஸ் ஆகலை. என்னன்னு பார்த்தா அவன் காலை வச்சு மறைச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே ஒரு கிக்கு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேகமாக கிளம்பி உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே ஷவுலின் கேட்குறா, ஆமாம் நீயும் ஜியாங்கும் ஒன்றா வரதை பார்த்தேன், அதுவும் க்ளோஸாக வேற வந்தீங்க, உங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நடிக்காத, உண்மையாவே ஒன்றும் இல்லையா அப்படின்னா, உனக்கும் ஹம்மிங்க்கும் நடுவில் என்ன போயிட்டுருக்கு, அதோட கொஞ்ச நாளாக 2 பேரும் வெளியே வேற போயிருந்தீங்களே அப்படின்னு கேட்க, ஒன்றும் போல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்னடி நீ எப்போதுமே உன் மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசவே மாட்டியா, இங்கே பாரு எனக்கு நல்லா தெரியும், அவனை நீ ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க, அதுவும் அவன் கூட சேர்ந்து ஃபேமிலியாக வாழ்கிறதுக்கு உனக்கு ரொம்ப ஆசைன்னு தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுடி அப்படின்னு சொல்ல, எனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இப்போ இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலுமே ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கூட அங்கே 3 நாள் தங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இங்கேயுமே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினே தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ கடைசியாக நம்ம ஹீரோயின் கிட்ட பேசும்போது ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, நான் உன்னை ஜென்யூனாக லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் வா நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மொமெண்ட்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலி ஹீரோ இப்போ ரொம்பவே உண்மையாக ஹீரோயினை மிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ சான்ஸ் கொடுத்தப்பையும் அதை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கலையே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இன்னொரு பக்கம் ஃபெங்லிங் அந்த ஹட்டிங் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹட்டிங் சொல்கிறான், இங்கே பாரு, அந்த ஹம்மிங்க்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதோட அவன் உன்னை சுத்தமாக கண்டுக்க மாட்டான், அப்படி இருக்கும்போது எதுக்கு இத்தனை வருஷமாக அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, அவனுக்கு கல்யாணமாகி என்னை அவன் கண்டுக்கலனாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணால் ஹம்மிங்கை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா நான் காலம் முழுக்க சிங்கிளாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. என்னது, காலம் முழுக்க சிங்கிளாக இருக்கியா? ஆக்சுவலி நானும் அப்படி இருக்கலான்னு தான் பிளான் பண்ணேன். ஸோ வயசானதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல நர்சிங் ஹோமாக போய் சேர்ந்துடலாம், அங்கே நம்ம ஃப்ரீ டைமில் ஜாலியாக பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், அதோட என் ஃப்ரெண்டு ஒரு நர்சிங் ஹோம் கூட வச்சுருக்கான், இதை பாரு அப்படின்னு அவன் உண்மையாகவே அதை காமிக்கிறான். உடனே சும்மாறா, உன் கூட எதுக்குடா நான் நர்சிங் ஹோமில் சேரணும் அப்படின்னு விளையாடும் போது
அப்போ அவன் பார்த்துட்டே இருக்கும் போது கிஸ் பண்ணிடுறான், இவளும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேருமே கப்பல் கவுந்து போன மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த ஹட்டிங் சொல்கிறான், இங்கே பாரு ஃபெங்லி, நீ இவ்வளோ நாளாக அந்த ஹமிங்கை உயிருக்கு உயிராக காதலிக்கிற, ஆனால் அவன் உன்னை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை பாத்தியா. நம்ம 2 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்து அந்த ஹமிங்கோட வாழ்க்கையை அழிச்சிடலாம், என்ன சொல்கிற அப்படின்னு அவன் கேட்க, நீ ஏன் திடீர்னு இப்படி பேசுகிற அப்படின்னு ஃபெங்லி கேட்குறா. எல்லாம் உனக்காக தான், உன் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஆனால் ஹமிங் உன்னை கண்டுக்கலல்ல அப்படின்னு கேட்க அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டேவே இந்த ஹட்டிங் என்ன செய்கிறான், நம்ம ஹீரோவோட ஃபைலை ஹீரோவுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து யாருக்கோ சென்ட் பண்ணிட்டு இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் ஜியாங் இருக்கான் இல்லையா, அவனோட அக்கா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த அக்கா கேட்குறாங்க, என்னடா இப்போல்லாம் நீ ரொம்ப பிஸியாக இருக்க போல அப்படின்னு கேட்க, அது கொஞ்சம் பிஸி தான்க்கா. ஓஹோ பிஸியா, ஒர்க்கில் பிஸியா இல்லை வேறு யார் மேலேயாவது இன்ட்ரெஸ்டில் இருக்கியா? அது 2ம் தான்க்கா. அது சரி, இப்போ இந்த பொண்ணு மேலே, ஷூயன் மேலே. என்னது ஷூயனா? டே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, அவள் ஹஸ்பண்டோட நம்ம சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். அக்கா இருக்கட்டும்க்கா, அவங்க 2 பேரும் பிரிய போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. டேய் அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நீ தேவையில்லாமல் ஷூயன் கிட்ட எதுவும் வச்சுக்காத. அக்கா இப்போ மட்டும் என்னக்கா, நான் இன்வெஸ்டர் தான், நீ இன்வெஸ்டராக கூட அவளுக்கு இருக்க வேணாம், சொல்கிறத கேளு அப்படின்னு அவங்க அவனை திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹச்சன் அங்கே ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட கோச் சொல்கிறாரு, சீக்கிரமாகவே ஒரு சாம்பியன்ஷிப் வரப்போகுது, அதில் கலந்துக்கணுன்னா நீ ரொம்ப நாள் ட்ரைனிங் எடுக்கணும், உன்னோட பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லு, நான் அவங்கள்ட்ட அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல, எங்கள் அண்ணிக்கு ஃபோன் பண்ணுங்க, என்னோட அண்ணி தான் இதெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு அண்ணிக்கு கால் பண்ண சொல்லிட்டு இவன் வந்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறான். கட் பண்ணால் இவங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த கோச்சும் இந்த மாதிரி சாம்பியன்ஷிப் இருக்குது அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ, இவன் 4 வருஷமாக இந்த ப்ராக்டிஸ்க்கு போயிட்டுருக்கான், ஸோ கண்டிப்பாக அதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இவனுக்கு நான் சப்போர்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, ஹனி நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயினுமே சொல்கிறா, ஆமாம் கண்டிப்பாக இவன் அந்த சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கட்டும், ஏன்னா இவன் இது வரைக்கும் 300 கிளாஸ்க்கு மேலே அட்டென்ட் பண்ணியிருக்கான். பட் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இப்போ ஹச்சன் வந்து 120 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கான், பட் அவனோட குதிரை ரொம்ப சின்னதாக இருக்கே, ஸோ இதனால் அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல அப்படின்னு அவ கேட்க, ஓகே மேடம், நாங்கள் வந்து குதிரை வேணும்னா சேஞ்ச் பண்ணிடுறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் இதிலிருந்து நம்ம ஹீரோ என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, அவரை விட நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. தென் அந்த கோச் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் கிளம்புறேன்னு போகிறாங்க. பட் ஹச்சன் உடனே, அண்ணி எங்கே போகிறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போகிறான். ஹீரோயினும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. பக்கத்துலேயே ஹீரோவும் திருன்னு முழிச்சிட்டு நிற்க, சரி எனக்கு நேராச்சு, வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நீ ஹச்சன் கிட்ட மட்டும் சொல்லிவிடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா ஹச்சன் ரொம்ப ஆசையாக ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறான், ஹீரோயினை காணோம். எங்கன்னு கேட்டா, அது அவளுக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னது கிளம்பிட்டாளா, அது வரைக்கும் நீ சும்மா உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருந்தியா, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, என்னடா ஆச்சு, இங்கே பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் அண்ணியை இங்கேயே இருக்க வச்சேன், அட்லீஸ்ட் அவங்கள நீ சமாதானம் கூட படுத்த மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் திட்டிகிட்டு இருக்கான். தென் நைட் ஆகுது. நைட் நம்ம ஹீரோ கிட்ட அவரோட அம்மா பேசுகிறாங்க. அவங்க அம்மாவுமே இதே விஷயந்தான் சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, எப்படியாவது ஷூயன் கிட்ட பேசி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துருப்பா, ஏன்னா என்னதான் ஹச்சன் உன்னோட பையனாக இருந்தாலுமே அவளோட பையன் மாதிரி தான் ஹச்சனை பார்த்துக்கிட்டா, ஸோ அவளை கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, ஆனால் அவள் தான் பேசுறதுக்கே இடம் கொடுக்க மாட்டாளே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இங்கே பாரு, இங்கே எல்லார் மேலேயுமே தப்பு இருக்குது சரியா, சொல்ல போனால் ஆரம்பத்தில் ஏன் மேலேயே தப்பு இருக்குது, நான் மட்டும் அவகிட்ட அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்டை கேட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவகிட்ட பேசலைன்னா கண்டிப்பாக அவள் அந்த மாதிரி பொய் சொல்லியிருந்திருக்க மாட்டா, எல்லாத்தையும் மறைச்சிருந்திருக்க மாட்டா, ஸோ ஏன் மேலேயுமே இங்கே தப்பு இருக்குது. ஆனால் அவள் இங்கே கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் அவள் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா, எனக்கு நல்லா தெரியும், அவள் உன்னை பார்க்குற ஒவ்வொரு பார்வையிலையுமே அவளோட காதல் அவள் கண்ணில் தெரியும். அதோட என்ன உங்கள் அப்பாவை ஹச்சனை எல்லாரையும் எப்படி பார்த்துக்கிட்டா நீயே சொல்லு. என் இத்தனை வருஷ வாழ்க்கையில் நான் பலவிதமான மனிதர்களை பார்த்துருக்கேன், ஆனால் ஷூயன் ரொம்ப நல்லவப்பா, ப்ளீஸ் எனக்காக அவகிட்ட பேசி மறுபடியும் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சிரிச்சுட்டே, அம்மா அவளை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ சீக்கிரம் அவளை நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஷவுலினோட ஃபியான்ஸ் இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு போய் பாக்ஸிங் கற்றுக்கிறான். அப்போ அவன் கூட விளையாடுற இன்னொருத்தருக்கு காலில் அடிபட்டுருது. ஸோ வேகமாக அவரை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அங்கே யூ இருக்கான் இல்லையா, அவன் வேறு ஒரு ஃபீமேல் டாக்டர் ஊஜின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கான். இதை பார்த்த இந்த ஃபியான் சும்மா இல்லாமல் வேகமாக அதை ஃபோட்டோ எடுத்து ஷவுலினுக்கு அனுப்பி அவளை வர சொல்லிடுறான். இவளும் வேகமாக கிளம்பி வந்துடுறான். அப்போ இவன் ஏதோ தோல் மேலே கை வச்சு பேசிகிட்டு இருப்பானா, இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த ஃபியான்ஸும் சும்மா இல்லாமல்,
பாத்தியா அவங்க 2 பேரும் அரை மணி நேரமா இப்படிதான் இருக்காங்க, நான் தான் சொன்னேனே அவனை நம்பாதன்னு, நீ எங்க கேட்ட அப்படின்னு சொல்ல, அட போடா அப்படின்னு இவ கோவமா வெளியே வரா. பட் அப்படியே இவன் பின்னாடியே ஓடி வந்து, ப்ளீஸ்ப்பா கெஞ்சி கேட்டுக்கிறேன், அங்க பாரு அந்த யூ அன்னைக்கு உன்னை லவ் பண்றதா சொன்னான், ஆனா இன்னைக்கு பாரு வேற ஒரு பொண்ணோட உட்காந்து பேசிட்டு இருக்கான், உனக்கு தெரியலையா அவனோட ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு, உன் ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு, இது நீ வேணா கவனிக்காம இருக்கலாம், ஆனா அவன் எல்லாத்தையும் கவனிச்சிருப்பான்ல, அதான் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்ல இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ பாத்தியா யாருமே உன்கிட்ட உண்மையா இல்லை, நான் மட்டும்தான் உனக்காக இவ்வளோ செய்கிறேன், ப்ளீஸ் நம்ம 2 பேரும் சேர்ந்துடலாம் அப்படின்னு கெஞ்சிரான். அப்போ அவ, உனக்கு புரியுதா இல்லையா, உனக்கும் எனக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது, அதோட இந்த விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சும் ஏன் ஏற்றுக்க மாட்டேற, இங்கே பாரு நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போகிறது தான் நம்ம 2 பேருக்குமே நல்லது, அதோட இப்போ நம்ம 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், சந்தோஷமாக தானே இருக்கோம், நானும் என் சிஸ்டரோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கேன், சரியா, இப்போ உன் கூட சேர்ந்து இதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றது தான் நல்லது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போக இவனுக்கு ஒரு மாதிரியாக எடுத்து பாவமாக பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பற்றி அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிக்கிறான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் அவங்களோட பிஸ்னஸ் இப்போ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, சொல்லப்போனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இம்ப்ரூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்ல, என்ன செஞ்சு என்ன பண்ணுறது, அவள் தான் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாளே அப்படின்னு சோகமாக இருக்கும் போது, பாஸ் ஆக்சுவலி ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அவங்களுக்கும் உங்கள் மேலே லவ் இருக்குது, என்னடா சொல்கிற, ஆமாம் பாஸ், ஒருவேளை லவ் இல்லைன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு 3 நாள் உங்கள் கூட வந்து ஒரே ரூமில் தங்கியிருப்பாங்களா, எனக்கு நல்லா தெரியும், பொண்ணுங்களுக்கு ஒரு பையனை பிடிக்கலன்னா அந்த பையன் கூட ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க உங்கள் கூட இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனால் நான் எவ்வளோ பேசி பார்த்தாலும் அவள் திரும்ப என் கூட சேர்ந்து வாழ ஒத்துக்க மாட்டாளே அப்படின்னு ஹீரோ சொல்ல, பாஸ் சில டைமில் பேச்சுவார்த்தைலாம் சரிப்பட்டு வராது, அதுக்கு என்கிட்ட வேறு ஒரு மெத்தட் இருக்குது, நீங்கள் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க, அவளோட ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீங்கள் கேர்ள்ஸ் கிட்ட கேட்டால் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பாய்ஸில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு இவன் ஐடியா கொடுக்குறான். இன்னொரு பக்கம் ஷவுலின் இருக்கா இல்லையா, அவள் வேகமாக இப்போது யூவை தான் போய் மீட் பண்ணுறா. மீட் பண்ணி, யூ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. இவனும் ரொம்ப சந்தோஷமாக பேச வரும்போது, நான் சொல்லி முடிச்சிடுறேன் இரு, இங்கே பாரு உனக்கும் எனக்கும் செட் ஆகுமான்னு தெரியல, ஏன்னா நீ வேறு ப்ரொஃபஷனில் இருக்க, நான் வேறு ப்ரொஃபஷனில் இருக்கேன், உனக்கு ஒன்றை மாதிரியே டாக்டர் வேலை பார்க்குற அந்த ஊஜின் தான் சரிப்பட்டு வருவா, நேற்று கூட நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், அதனால உனக்கும் எனக்கும் அப்படின்னு வரும்போது நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நேற்று அவள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாரு, அதனால அவள் ஃபீல் பண்ணி அழுதா, அவளை சமாதானப்படுத்த தான் அவகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், மற்றபடி எதுவும் இல்லை, எனக்கும் ஒன்று அப்படின்னு அவன் வர, இங்கே பாரு தேவையில்லாமல் பேசாத, 2 பேரும் இப்போ ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது, நல்லாவே வளர்ந்துட்டோம், ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிற முடிவை கிளியராக எடுக்கணும், என்னதான் இருந்தாலும் உனக்கும் எனக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நம்மளால் மாற்றவே முடியாது, ஸோ ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ, உனக்கும் எனக்கும் செட் ஆகுமான்னு நல்லா யோசி, அது வரைக்கும் என்கிட்ட பேசாத அப்படின்னு கோச்சிட்டு போயிடுறா. கோச்சிட்டு போய் சோகமாக உட்காந்துருக்கான். ஹீரோயினும் கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்க நடந்தது எல்லாமே சொல்லிட்டு, நான் முன்னாடி காலேஜ் படிக்கும் போது அவனை லவ் பண்ணேன், பட் அப்போல்லாம் எனக்கு இவ்வளோ கிரிட்டிக்கலாக யோசிக்க தோணலை, ஆனால் இப்போ பாரு எனக்கு பயமாக இருக்குது, அவனை கல்யாணம் பண்ணால் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது, முன்னாடிலாம் நான் நினச்சேன் லவ்னா அதில் ஸ்வீட்னஸ் மட்டும்தான் இருக்கும்னு, பட் ஸ்வீட்னஸ் மட்டுமா இருக்குது, காரம் புளிப்பு கஷ்டம் நஷ்டம்னு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயின், இந்த விஷயம்லாம் உனக்கு புரியுதுன்னா நீ வளர்ந்துட்டேன்னு அர்த்தம், ஆனால் நான் ஒன்றே தான் சொல்லுவேன், லவ்வில் இப்போ நீ சொன்ன பார்த்தியா இது எல்லாமே ஒரு பார்ட்டாக இருக்கும், இதை பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது, அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும், அதை அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும், புரிஞ்சிக்க கற்றுக்கணும், அப்போ தான் நம்மளால் லைஃப்பில் சந்தோஷமாக வாழ முடியும், சரியா, பட் இதை பற்றி நீ பொறுமையாக யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கம்பெனிக்கு வரும்போது அங்கே யூ கையில் ஃப்ளவர்ஸோடு இருக்கான். இவளும் போய் இது ஷவுலின்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை எனக்கு தெரியுது, பட் அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவள் டைம் எடுத்து யோசிச்சு சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த ஃப்ளவர் அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னு இவன் சொல்கிறான். ஓகேன்னு ஹீரோயினும் வாங்கிட்டு போகிறா. அப்போ கரெக்டாக யூவுக்கு கால் வருது. நம்ம ஹீரோ தான் தனியாக பேசணும்னு கூப்பிடுறான். இவனும் சரின்னு போய் என்னன்னு கேட்குறான். அப்போ ஹீரோ சொல்கிறான், ஆமாம் உனக்கு ஷூ என்ன பிடிக்கும் தானே. என்னது? அதெல்லாம் முன்னாடி எனக்கு காலேஜ் படிக்கும் போது அவன் மேலே க்ரஷ் இருந்தது, பட் அதுக்கப்புறம் அவளை இங்கே பார்க்கும் போது அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாலா, அப்போலேருந்து எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன். பட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவள் அன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அவள் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், கண்டிப்பாக அவள் உன் கூட சந்தோஷமாக தான் இருந்திருப்பா அப்படின்னு சொல்ல, ஆனால் அவள் என்னை விட்டு பிரிய போகிறேன்ல சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு யூ, நீ தான் இப்போதைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், நீ தான் இங்கே 2 பேரும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் எங்கேருந்து ஒன்று சேர்த்து வைக்கிறது, எனக்கும் ஷவுலினுக்குமே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு இவன் சொல்ல,
அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துடலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. நம்ம 2 பேருமே ஒன்றா சேர்ந்து அவங்க 2 பேர் கூடயும் எப்படியாவது ஒன்று சேர்ந்துருவோம், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, யுவும் ஆமாம் நீ சொல்கிறது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, எனக்கு இது ஓகே அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயினுக்காகவும் ஷவுலின்காகவும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு ஒத்துக்கிறாங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்க்கலாம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, பாய்.